வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கின இரும்பு தோசைக்கல்லை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். புதுசாக வாங்கின சட்டியை உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னால் ஒரு சில ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். முதல்ல நம்ம தோசைக்கல்லை லிக்விட் சோப் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிருங்க. நீங்கள் வீட்டில் சாமான்கழுவ பொடி யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த பொடி கூட யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா அழுத்தி தேய்ச்ச பிறகு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவுன தோசைக்கல்லை நம்ம ஒரு பெரிய தாம்பாளத்தில் வச்சுக்கலாம். இந்த தாம்பாளம் ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு சாதம் வடித்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இரும்பு தோசை சட்டி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கஞ்சி தண்ணியில் ஊறணும். பத்தாததுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இரும்பு தோசைக்கல் வாங்கும்போது நல்லா கனமான சட்டியாக பார்த்து வாங்கணும். கனமான சட்டியாக இருந்தால் ஹீட் சட்டியில் ஒன்று போல் பரவி எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து வரும். நான் வாங்கியிருக்க இந்த சட்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா 2.5 கிலோ கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். காலையில் நம்ம அந்த சட்டியை வெளியே எடுத்துடலாம். இந்த கஞ்சி தண்ணியை நம்ம செடிக்கு ஊற்றிடலாம். இந்த தோசைக்கல்லை திரும்ப ஒருக்க நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லிக்விட் சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவ போகிறோம். முதல் நாள் கஞ்சி தண்ணியில் தோசைக்கல்லை ஊற வச்சோம். ரெண்டாவது நாள் தோசை சட்டியை திரும்ப லிக்விட் சோப் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இரும்பு சட்டியை சீசனிங் பண்ணுறது முதல்ல நொட வேலையாக இருந்தாலும் இதை ஒரு தடவை பண்ணி வச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங்காக சட்டி நல்லா யூஸ் ஆகும். புதுசாக வாங்குகிற எந்த இரும்பு சட்டியாக இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி சீசனிங் பண்ணி வச்சுக்கோங்க. தேய்ச்ச தோசைக்கல்லை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சட்டியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு துணி யூஸ் பண்ணி தடவிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணி தோசைக்கல்லை நல்லா அழுத்தி தேய்ங்க. எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. திரும்ப அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணி சட்டியை நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தினம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தோசை சட்டியே ஒரு சில நாள் எடுக்க வராது. தோசை பிஞ்சு பிஞ்சு வரும். அந்த மாதிரி நேரத்துலையும் சட்டியை நீங்கள் நல்லா கழுவிட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வச்சு ஒரு தடவை நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு சட்டியை நல்லா தொடச்சிட்டு லேசாக தண்ணி தெளித்து தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக
மொறுமொறுன்னு வெந்து கொஞ்சம் கூட சட்டியில் ஒட்டாமல் அழகாக எடுக்க வரும். உங்கள் வீட்டில் தோசை சரியாக எடுக்க வராமல் இருக்கிற அன்னைக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ சட்டியை நல்லா உப்பு வச்சு தேய்ச்சிட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தோசை சட்டி மேலே இருக்கிற உப்பெல்லாம் நல்லா தொடச்சி ரிமூவ் பண்ணிடுங்க. தோசை சட்டியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தோசை சட்டியில் தண்ணியை லேசாக தொளிச்சிட்டு தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ தோசை நல்லா இழுக்க வருது. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. தோசை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். தோசையை எடுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப கல்லில் 2 சொட்டு எண்ணெயை அப்ளை பண்ணி நல்லா துணி வச்சு தொடச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தோசை ஊற்றினாலும் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் கிறிஸ்பியாக தோசை எடுக்க வரும். தோசைக்கல்லை எப்பயுமே தண்ணி படாத இடத்துல வைக்கணும். தண்ணி கொஞ்சம் பட்டாலும் இரும்பு சட்டியாக இருக்கிறனால துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.